ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல ஆட்ரிபியூட் செலக்டரில் டைட்டில் செலக்டரை வச்சு சில டைப்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல டியூ டேக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டியூ டேக்குள்ள பி டேக் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் கண்டென்ட் போட்டிருக்கேன். இந்த டியூ டேக்கில் ஒரு டைட்டில்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைட்டில்ன்ற ஆட்ரிபியூட்டில் நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல டெமோ டெக்ஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். அதாவது 2 நேமாக நான் இங்கே கொடுத்துக்கிறேன். இதில் எப்படி நம்ம ஒரு நேம் வச்சு மட்டும் நம்ம சிஎஸ்எஸ்ல கலர் சேஞ்ச் பண்ணுன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல டியூ டேக்கை நான் இங்கே கால் பண்ணுறேன். டியூ டேக் கால் பண்ணிட்டு ஆட்ரிபியூட்டை நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியாச்சு. ப்ளஸ் நம்ம டைட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். டைட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு நேம் மட்டும் கால் பண்ணோன்னா அப்ராக்சிமேட் சிம்பிளை நம்ம இங்கே யூஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ப்ளஸ் நம்ம அதில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை கொடுப்போம். இந்த இடத்துல டெக்ஸ்ட்ன்ற ஒரு நேம் மட்டும் இங்கே கொடுத்துப்போம். ப்ளஸ் நம்ம பேக்ரவுண்ட் கலர் தான் சேஞ்ச் பண்ண போகிறதுனால பேக்ரவுண்ட் கலர் நம்ம இங்கே ஆட் பண்ணிப்போம் ப்ராப்பர்ட்டியை. ப்ளஸ் வேல்யூ வந்து நம்ம எல்லோன்னு கொடுப்போம். வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்களா, அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் நம்ம இங்கே ஒரே ஒரு நேம் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், டெமோ யூஸ் பண்ணல. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.